மக்களே, என்ன மக்களே ரெடியா? இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் தான் பிக் பாஸ் சீசன் 9க்கான கடைசி வீக்லி டாஸ்க் வாரம். இந்த ஒரு வாரம் தான் வீக்லி டாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க் கிடையாது. ஏன்னா இந்த வாரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே, அதுக்கு அடுத்த வாரம் பணப்பெட்டி, அதுக்கு அடுத்த வாரம் ஃபினாலே வீக். ஓகேவா? பிக் பாஸ் முடிய போகுது. ஓகேவா? சோ கடைசி கட்டத்துல நிக்கிறோம். அதனால இந்த வாரம் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. நீங்க போன வாரமே கெஸ் பண்ணியிருக்கலாம். போன வாரத்தோட முடிவில், அதாவது வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணவே இல்லை, வெறுமனைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணனா அப்போ நாளைக்கு கேப்டன்ஷிப் போட்டியில யாரெல்லாம் போட்டி போடுவா? கண்டிப்பா அந்த டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த டவுட் தான் நம்ம காமு மாமா கண்டதெல்லாம் யோசிச்சு ஒயில்ட் கார்டு வருவாங்கன்னு சொல்லி பேசி, அதுக்கப்புறம் திவ்யாவை பத்தி பேசி தேவையில்லாம சண்டை வந்துச்சு. அந்த வகையில அங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் தூக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு அந்த கேப்டன்ஷிப் போட்டியில போட்டி போட போறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அமித் அவர்கள் மட்டும்தான் இருக்காப்ல. ஏன்னா அமித்தை பொறுத்தவரைக்கும் போன வாரத்துக்கான கேப்டனா இருந்திருக்காப்ல. அதனால இந்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப் போட்டியில போட்டி போடுவாங்க. ஆனா தனி ஒரு ஆளை போட்டி போட வச்சா அது அன்ன போஸ்ட் ஆயிரும்ல. அந்த வகையில கூட ஆட்கள் போட்டி போட்டு ஆகணும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எல்லாருமே இந்த கேப்டன்ஷிப் போட்டியில போட்டி போடுவாங்க. வீட்டுக்குள்ள மொத்தம் 13 பேர் இருக்காங்க. இந்த 13 பேர் கண்டிப்பா இந்த கேப்டன்ஷிப் போட்டியில போட்டி போட போறாங்க. ஏன்னா இந்த வாரம் நிறைய சர்ப்ரைஸ் இருக்க போகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொத்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு வீக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றா? கொத்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? ஆமா ப்ரோ, ஏகப்பட்ட விஷயங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் எப்படி நடக்கும்? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள எல்லாருமே இந்த கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போடுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணல. சோ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இப்போதைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போடுறதா இருக்காரு. அந்த வகையில எல்லாரையுமே கண்டிப்பா வீட்டுக்குள்ள இறக்குவாங்க. ஏன்னா அந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே பெஸ்ட் பர்ஃபார்மர் 2 பேர் 3 பேர் 4 பேர் இந்த மாதிரி தான் இந்த கேப்டன்சி டாஸ்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் மொத்தமா இறக்கினா மட்டும்தான் உண்டு. இந்த வாரம் மொத்தமா இறக்கினா மட்டும் தான் உண்டு. இதுக்கப்புறம் மொத்தமா இறக்க முடியாது. ஏன்னா ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள பெருசா கேப்டன் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து டிக்கெட் ஃபினாலே தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது பணப்பெட்டி, அதுக்கப்புறம் கேப்டன் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? சோ இந்த வாரம் தான் மெயின். அதனால எல்லாருமே இந்த கேப்டன்சி போட்டியில இருப்பாங்க. 13 பேர் இறங்க போறாங்க. அந்த 13 பேர் யாருன்னு சொல்லிடுறேன். அந்த 13 பேர்ல இருந்து யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, யார் வின் பண்ணதா நியூஸ் வந்துட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அந்த 13 பேர் யாருன்னா எஃப்ஜே, பாரு, காமு மாமா, சபரி, ஆதிரை, விக்ரம், வினோத், கனி, சாண்ட்ரா, அமித், திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, மொத்தம் 13 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த 13 பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்சி டாஸ்க பிளே பண்ணுவாங்க. யாரெல்லாம கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க போல, ஒயில்ட் கார்டு வரப்போறாங்க, ஒயில்ட் கார்டு தான் இந்த கேப்டன்சி டாஸ்க விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே காமு மாமா அப்படிதான் கத்திட்டு இருந்தாப்ல. 11வது வாரத்துல யாராச்சும் ஒயில்ட் கார்டு அனுப்புவாங்களா? இல்ல தெரியாம கேட்கிற, 11வது வாரத்துல யாரும் அனுப்புவாங்களா? ஆதிரையே சும்மா அனுப்பி விட்டுருக்காங்க. ஆதிரை வீட்டுக்குள்ள போயிட்டு அவ உமன் கார்டு தூக்கி எஃப்ஜே காலி பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருக்கா. அவளையே எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல. அந்த வகையில ஒயில்ட் கார்டுலாம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த 13 பேர் தான் விளையாட வாய்ப்பு இருக்கு. இந்த 13 பேர் பிளே பண்ணா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கேப்டன்சி டாஸ்க் எப்பவுமே 3 பேர் 2 பேர் 3 பேர் 2 பேர் 4 பேர் 6 பேர் இப்படிதான் பிளே பண்ணிருக்காங்களே தவிர அதிகப்படியான ஆட்கள் பிளே பண்ணதில்லை. அந்த வகையில் இந்த 13 பேரையுமே இந்த டாஸ்க்ல பிளே பண்ண வச்சா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படி இருக்கும் போது என்னோட விஷ், ஒரு 4 பேர் வச்சிருக்கேன் ப்ரோ. ஒரு 4 பேர்ல ஆமா ஒரு 5 பேர் வச்சிருக்கேன். இந்த 5 பேர் கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கான விருப்பமா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் கேப்டன் ஆக முடியாது. இதுக்கப்புறம் தலை இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆமா, இதுக்கப்புறம் தலை இருக்காதுல்ல கைஸ். தலை அப்படிங்கிற ஆள் தேவைப்பட மாட்டாங்க. இதுக்கப்புறம் தலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் தலையானா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 5 பேர்ல ஒரு சில பேர் அதிகமா வாய் பேசுறவங்க, ஒரு சில பேர் கேப்டன் பொறுப்புனா என்ன பெரிய இதுவா அழகா இது பண்ணிடலாம்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள வேனுக்குன்னு வம்படியா சண்டை போட்டுட்டு சுத்துறவங்க. ஓகேவா? சோ இவங்கள ஒருத்தவங்க வந்தா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நபருக்கான பேரே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நபர் தான் வந்திருக்காங்க, இந்த நபர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் யாருன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த நியூஸை பொறுத்தவரைக்கும் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டான நியூஸ் எதுவுமே வரல. பட் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைடு. யார் அப்படின்னா காமு மாமா தான் இந்த வாரத்துக்கு நான் கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற? காமு மாமா கேப்டனா அப்படின்னா யா வெயிட் பண்ணுங்க. அது உண்மையா பொய்யானா எனக்கு தெரியாது. ஏன்னா அபிஷியலா எங்க இருந்து நியூஸ் வரல. வெளியே பார்க்கும்போது அங்கெங்கமா ஒரு மாதிரி செதறி கிடக்கு காமு மாமான்னு சொல்லிட்டு யாரு செதற விட்டான்னு தெரியல. அதனால உங்ககிட்ட சொல்றேன்,
இப்போதைக்கு காமு மாமா கேப்டன் ஆயிருக்கதா சொல்றாங்க. பட் என்னோட 5 பேர் இருக்காங்கல்ல, அந்த 5 பேர்லயுமே காமு மாமா இருக்காப்ல. மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 13 பேர்ல இந்த ஒரு நபர் வந்தா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த ஒரு நபர் ஓவரா வாய் பேசுறாங்க, இந்த ஒரு நபர் ஓவரா சீன் போடுறாங்க, கேப்டன் ஆகி பார்த்தா அதோட வழி தெரியும்னா யாரா சொல்லின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. கமாண்ட் முக்கியம் பிகில மறக்காம கமெண்ட் போட்டுருங்க. சரி, ஓகே, என்னோட அந்த 5 பேரை பார்த்துடலாம். அதுல நான் முதல் இடத்துல சுபிக்ஷா வச்சிருக்கேன். ஏன்னா சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் அவ கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல துடிச்சிருக்கா, பல நேரங்கள்ல டாஸ்க் பயங்கரமா பிளே பண்ணிருக்கா. பட் என்ன பண்ண, பேட் லக், அவளுக்கு அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால இந்த வாரம் அவளுக்கு அந்த கேப்டன்சி கிடைச்சிச்சுன்னா 2 வகையா அந்த கேப்டன்சி யூஸ் ஆகும் ப்ரோ. ஒன்னு, இந்த பொண்ணு வந்து பயங்கரமா வாய் பேசுது, கேப்டன் ஆனா இப்படி சமாளிச்சிடலாம் அப்படி சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு வாரம் யார் கேப்டன் ஆனாலும் அந்த கேப்டனை குறை சொல்லிட்டு இருக்கு. 2வது, அந்த பொண்ணு ஆசைப்பட்டு இருக்கு. ஓகேவா? அதனால இந்த 2 விஷயத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம சுபிக்ஷா கேப்டன் ஆனா சுபிக்ஷாக்கான கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அந்த பொண்ணு அடி தான் வாங்கும் ப்ரோ. ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அடி வாங்காது ப்ரோ. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் டாஸ்க் அப்படிங்கிறத டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. வீக்லி டாஸ்க் ரொம்பவே டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. ஃபன்னா தான் இருக்க போது, சண்டெல்லாம் யாருமே போட முடியாது, அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க்கை கொடுத்து வச்சிருக்காங்க. மேபி நம்ம பீட மாதிரி ஆட்கள் எங்கேயா போய் சண்டை போடும். பட் எனக்கு தெரிஞ்சு சண்டை வர வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான். சரி, ஓகே, சுபிக்ஷா முதல் இடத்துல வச்சிருக்கேன். 2வது அரோரா. என்ன ப்ரோ அரோராவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்திக்கு அந்த பொண்ணு நல்லா பேசுது, இல்ல நான் சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணு நல்லா பேசுது. ஆனா எல்லாருக்கான கேப்டன்சி அந்த பொண்ணு குறை சொல்லியிருக்கு, எல்லாருக்கான கேப்டன்சி அந்த பொண்ணு குறை சொல்லுது. வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலுமே அங்க ஒரு குறையை கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கேப்டனா அவன் எப்படி மெயின்டைன் பண்ணுவான், இந்த வீடை எப்படி வழி நடத்துவான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதனால என்னோட விஷா அரோரா அவர்கள் கேப்டன் ஆகணும்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வினோத் அவர்கள். எனக்கு அதிகப்படியான விஷயம் வினோத் கேப்டன் ஆகணும் ப்ரோ. ஏன்னா வினோத் கேப்டன் ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போவார் ப்ரோ. எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி ஃபன்னா கலாய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சண்டை வரவிடாம ஒரு மாதிரி தடுத்து கொண்டு போறேன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா வினோத் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பயாஸா இருக்க மாட்டாரு. ஏன்னா நேத்தே சேதன் அடி பொழந்துட்டாப்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா இருப்பாப்ல. கண்டிப்பா கேப்டன் ஆனா கூட பாருக்கோ காமுக்கெல்லாம் பெருசா சப்போர்ட் கொடுக்க மாட்டாப்ல, கண்டிப்பா பயாஸா இருக்க மாட்டாரு. அதனால வினோத்துக்கான கேப்டன்சி நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம காமு மாமா லிஸ்ட்ல வச்சிருக்கேன். காமு மாமா இதுக்கு முன்னாடி கேப்டன் ஆனது கிடையாதாமா, காமு மாமா கேப்டன் ஆனது கிடையாது. ஸோ காமு மாமா கேப்டன் ஆனா அவர் எப்படி வழி நடத்துவாரு, அவருக்கான பேச்சுக்கள் எப்படி இருக்கும், திமிரா பேசுவாரா இல்ல கரெக்டா மரியாதை கொடுத்து பேசுவாரா, அந்த விஷயத்த நான் பார்க்கணும். ஏன்னா சும்மா சீன் போட்டுட்டு சுத்துறாருல, சும்மா சீன் போட்டுட்டு எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி ரக்கடா எல்லார்ட்டையும் சண்டை போட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்ப அவரை கேப்டன் ஆக்கி உட்கார வச்சா அவருக்கான கேப்டன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியா பாரு அவர்கள். என்ன ப்ரோ சொல்றேன், எங்க அக்கா பாருவான்னு கேட்டீங்கன்னா ஆமா ப்ரோ, அக்கா பாரு கேப்டன் ஆகட்டுங்க, நான் என்ன குத்தம், அக்கா பாரு கேப்டன் ஆகட்டு ப்ரோ. எத்தனை கேப்டனை போட்டு அடிச்சிருப்பாங்க. 10 வாரங்களா வீட்டுக்குள்ள வந்த எல்லா கேப்டனையும் போட்டு நோண்டி இருக்காங்க. 9 கேப்டன் உள்ள ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் போட்டு நோண்டி இருக்காங்க. அக்கா ஒருத்தர் கேப்டன் ஆகட்டு, அக்கா ஒருத்தர் கேப்டன் ஆகட்டுப்பா, கேப்டன் நல்லா தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 பேர் கேப்டன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த வாரம் ஒரு கேப்டன் வருவாங்க. ஃபேமிலி ரவுண்ட்ல கேப்டன் இருப்பாங்களான்னு தெரியல. ஃபேமிலி ரவுண்ட் ஒரு கேப்டன், அடுத்த டிக்கெட் ஃபினாலே ஒரு கேப்டன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கேப்டன் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த போட்டோ ஒட்டுற இது வச்சிருக்காங்கல்ல கதவுல, அதுல ஆக்சுவலா இன்னும் 3 கேப் இருக்கு. 9 பேர் கேப்டன் ஆயிருக்காங்க, இன்னும் 3 கேப் இருக்கு. அப்ப இன்னும் 3 கேப்டன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தோட சேர்த்து மொத்தம் 3 கேப்டன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு தெரியல. எதுக்கு அந்த மாதிரி போட்டோ, எதுக்கு அந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எல்லாரும் தான் மொத்தமா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இறங்க போறாங்க. அதுல பாரு அவர்கள் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. வீட்டுக்குள்ள எல்லாரையும் நோண்டி இருக்காங்க, அவங்க கேப்டன் ஆகிட்டு அப்ப எல்லாரும் நோண்டும் போது அதோட வழி அவங்களுக்கு தெரியும்ல. என்னடா என்ன போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க, ஒரு கேப்டன் ஆனது குத்தமாடான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கதருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட லிஸ்ட்ல இந்த 5 பேர் கேப்டனா வந்தா நல்லா இருக்கும். அந்த 5 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் கேப்டனா வந்தா நல்லா இருக்கும். சுபிக்ஷா, அரோரா, வினோத், காமு மாமா, பாரு இவங்க எல்லாம் கேப்டன் ஆகல. அதனால இவங்க எல்லாம் கேப்டனா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு சைடு தூவிட்டு இருக்காங்க காமு மாமா கேப்டன், காமு மாமா கேப்டன். காமு மாமா வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எப்படி பண்றாரு, எப்படி காமா நடந்துக்கிறாரு, சேதனை சொன்ன விஷயங்களை மண்டைக்குள்ள போட்டுட்டு ஒரு மாத்திக்கிட்டாரா, எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனா பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க யார் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும், இந்த வாரத்தை யார் எப்படி கொண்டு போவான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீக்லி டாஸ்க் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. வீக்லி டாஸ்க் குரூப்பா பிரிச்சு விட போறாங்க. குரூப்பா பிரிச்சு விடும் போது அந்த குரூப்க்கு எண்ட் ஆஃப் த வீக்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொத்தா கொடுக்க போறாங்க. அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்பதான் ஒரு ஹிண்ட் கொடுத்த கண்டுபிடிங்க.